அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/1/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை, குளிகை 6 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 3 மணி வரை. இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய கோவில் விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மேலும் திருப்தி கிடைக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை காணப்படலாம். இதனை சமாளிக்க திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமையலாம். இதற்கு உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை போக்கு காரணமாக இருக்கலாம். எனவே இன்று அகந்தை போக்கை கைவிடுவது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். இதனால் தலைவலி ஏற்படலாம். உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்புடன் காணக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று ஆற்ற வேண்டிய செயல்களில் அதிகமாக காணப்படலாம். அதிக முயற்சியின்றி உங்களது இலக்குகளை அடைவீர்கள். பரந்த நோக்குடன் இருப்பீர்கள். புதிய கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். ஆர்வம் அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள். குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள். இதற்கு உங்களது மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உங்கள் பிரியமானவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார். நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படுகிறது. அதிகமாக பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது. வெற்றியை நோக்கி உங்களது இலக்குகளை அமைத்துக் கொள்வது சிறப்பானது. அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணியில் யதார்த்தமான அணுகுமுறையே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதன் மூலமாக எளிதில் வெற்றி பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையிடத்தில் மோதல் ஏற்படலாம். இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்படும். இதனை பரஸ்பரமாக தீர்த்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம். அது சுமையாக காணப்படலாம். கவலையை உண்டாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படும். இதனை தவிர்க்க இன்று உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் அவசியம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. உங்களது அணுகுமுறையில் உறுதி மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் திருப்திகரமானதாக காணப்படாது. உங்களிடம் இன்று இறுக்கம் உங்களது கவலைக்கு உள்ளாக்கலாம். பணி வழிமுறைகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது. பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவு ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. இதனால் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இன்று இருக்க வேண்டும். இதனை இழந்து காணப்படுவீர்கள். மாற்றங்களும் பயணங்களும் காணப்படலாம். இன்று உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக செய்ய வேண்டியது அவசியம். பணி சுமை காரணமாக இன்று பணியில் தவறுகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணையிடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள். இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. பக்குவமான அணுகுமுறையோடு அன்பாக பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை இன்று காணப்படலாம். உடனடி தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவேற்றத்தக்கதாக இருக்காது. சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். அந்த சமயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பானது. பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய பணியாற்றக்கூடிய முறை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பரஸ்பர அன்பு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படலாம். பயனுள்ள வகையில் சேமிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதிநிலையில் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களது விருப்பம் நிறைவேறும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமானதாகவும் இருப்பார்கள். புதிய வேலைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பயணங்கள் இன்று ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சமயோஜித புத்தி காரணமாக துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படும். இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். திடமாக காணப்படுவீர்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தாமதமானதாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம். அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணியில் அதிகமாக இன்று காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். பணியாற்றக்கூடிய முறையை திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை சமநிலையும் இன்று நகைச்சுவை அணுகுமுறையும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும். பிரியமானவரிடத்தில் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வளர்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும். இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்க புது வழிகள் காண்பீர்கள். அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். அதனால் எந்த பயனும் கிடையாது. பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை இன்றி பழக வேண்டும். உணர்வுகளை துணையிடத்தில் மனம் திறந்து கூற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். காணப்படக்கூடிய பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலிக்கான சாத்தியம் உள்ளது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. சுறுசுறுப்புடனும் மும்முரமாகவும் காணப்படுவீர்கள். நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். பணியில் நற்பெயர் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியை பராமரிப்பீர்கள். இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சீரானதாக காணப்படும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் காணப்படாது. சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக அணுகுமுறையை பற்றி கொள்ள நல்லது. உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள். அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய
நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள். உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். உறவில் திருப்தி நிலவும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது. சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். இன்று இது திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது. மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம். பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்படலாம். எனவே நட்பான அணுகுமுறை தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது. ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம்.